ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன மெனுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சிக்கன் தாங்க ஸ்பெஷல். சிக்கனில் என்ன நைட்டு வச்சுருக்கேன்னு பார்ப்போம். சுட சுட சாதம் வச்சுக்கலாம். கொஞ்சம் தயிர் பச்சடி, சில்லி சிக்கன் கொஞ்சம், அதோட பெப்பர் ஃப்ரை, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, அடுத்து சிக்கன் கிரேவி, இதோட கடைசியாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பரான தக்காளி ரசம். இப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சண்டே லன்ச் மெனு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிக்கன் கிரேவி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் 2 சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுவோம். 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக நறுக்கின தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு திக்காக வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசால் தூள், இதோட நம்ம வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா பொடி போட்டு கழுவி வச்ச சிக்கனையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா ஒரு பரட்டி விட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு, இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் சிக்கன் கிரேவி ரெடி. கடைசியாக மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் கழுவின சிக்கனை போட்டு ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கறிக்கு தேவையான உப்பு போட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி நல்லா இந்த அளவுக்கு வெந்துடும். அவ்வளோதான். அடுத்து நம்ம இதை தாளிக்க போகிறோம். வாங்க என்னென்ன ஊற்றி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 வரமிளகா, 2 கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கறி மசால் பொடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு மசாலா தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போது இதோட கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு ட்ரையாக பரட்டிக்கலாம். நல்லா பரட்டினதும் வேக வச்ச கறியை ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு ட்ரையாக வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி. இது கடைசியாக பெப்பர் கொஞ்சம் பெப்பரை போடணும். பெப்பரை நுணுக்கி போடுங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நுணுக்கி வச்ச பெப்பர் கொஞ்சம் கடைசியாக இறக்கும்போது மல்லித்தழை போட்டு இறக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு லன்ச் மெனு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.